ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குப்பை மேனி செடியோட நன்மைகள் என்னென்ன, அதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னென்ன, அதை எதுக்கெல்லாம் பயன்படுத்தினா அந்த நோய்களுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். என்னோடய வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வர பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்கு புரியும். வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆரோக்கியம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உப்பில்லா பண்டம் குப்பையிலே, இந்த பழமொழியை நம்ம அதிகமாக கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நீ செல்லாத காசு உன்னை குப்பையில் தான் போடணும் அப்படிங்கிறத பற்றியும் நிறைய பேர் திட்டுறதை நம்ம கேட்டிருப்போம். அப்படிங்கும்போது இந்த குப்பை அப்படின்னாவே யாருக்குமே ஒரு பிடிக்காத விஷயமாக ஒன்றாதாங்க இருக்கும். ஆனால் இந்த குப்பை என்ற பெயருடன் இருக்கும் ஒரு மூலிகை அக்கால சக்திமான் போல தாங்க இருந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை என்று நினைத்து அதிகம் கண்டு கொள்ளப்படாத மூலிகையான இந்த குப்பை மேனி செடி தாங்க அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சதாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் பார்த்திங்கன்னா நிறைய நோய்களுக்கு பயன்படுத்தப்பட்டு வருதுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய இலை, தண்டு, வேறு எல்லாமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சதாக தான் இருக்குது. இந்த செடியோட முக்கிய குணாதிசயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய நோய்களை விரட்டுவதாலே இதற்கு மேனி என்ற வேறு பெயரும் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய பேர் வச்சும் கூப்பிட்டு வராங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிமஞ்சரி, பூனை வணங்கி, குப்பி என்ற நிறைய பேர்லையும் இது கூப்பிட்டு வராங்க. இந்தியா மட்டுமின்றி பெரும்பாலான தென்கிழக்கு நாடுகளில் பாரம்பரிய மருத்துவத்திலும் இந்த குப்பை மேனி ஒரு சிறந்த மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. நம்மளுடைய விரல் இடுக்குகளில் ஏற்படும் சொறி, சிரங்கு நீங்க இந்த குப்பை மேனி இலையோடு கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைத்து சில நாட்கள் போட்டு வர அரிப்பு குறைந்து நோய் மறைவதை பார்க்கலாங்க. விளையாடும்போது உடலில் சிறு சிறு காயங்கள் ஏற்படும் போதும் இந்த குப்பை மேனியுடன் கிருமி நாசி குணம் நிறைந்த மஞ்சளை கூட்டி அரைத்து பூச விளையாடும் போது ஏற்பட்ட வீரத்தரும்புகள் தோலோடு அப்படியே மறைந்துவிடக்கூடியதாக இருக்குங்க. இந்த கருஞ்சிவப்பு நிறத்துடன் தொடை இடுக்குகளில் அரிப்புடன் வரும் படர் தாமரை பிரச்சனைக்கு இந்த குப்பை மேனி இலையுடன் சிறிது உப்பு கூட்டி தடவி வர நோயின் தீவிரம் படிப்படியாக குறையும். அது மட்டும் இல்லாமல் மூலிகை மருத்துவத்துடன் நல்ல ஒரு சுகாதார முறைகளையும் கடைபிடித்தால் இந்த படர் தாமரையை நிரந்தர முடிவுக்கு கொண்டு வந்து விடலாங்க. குப்பை மேனியில் தயாரிக்கப்படும் எண்ணெய் பார்த்திங்கன்னா எப்படி பயன்படுத்துறது, எது மாதிரிலாம் பயன்படுத்தினா இந்த நோயை குணப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத பூச்சிகளால் உடலில் ஏற்படும் அரிப்பு, தடிப்புகளுக்கு இந்த குப்பை மேனி எண்ணெய் ஒரு நல்ல மருந்தாக இருக்குது. கண்களுக்கு தெரியாத சிறு சிறு பூச்சிகளினால் கடிப்பதால் ஏற்படும் குறி குணங்களை கனாக்கடி என்று அழைப்பார்கள். இந்த புண்களில் தடவும் பூச்சி மருந்தாகவும் இந்த எண்ணெய் ஒரு சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வராங்க. கப நோய் இருப்பவங்களுக்கு இந்த குப்பை மேனி எப்படியெல்லாம் பயன்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, கோழையை அதாவது சளிங்க, இந்த இலைக்கு வெளியேற்றும் செய்கை கொண்ட இந்த குப்பை மேனியின் பொடியை 1 கிராம் அளவு வெந்நீரில் கலந்து கொடுக்க இருமல் கட்டுப்பாடு படிப்படியாக குறையுங்க. அது மட்டும் இல்லாமல் சளி, இருமலை கட்டுப்படுத்த இதன் இலையை 5 துளசி இலைச்சாறு 5 துளியும் கலந்து கொடுத்து வந்தால் சளி படிப்படியாக குறைஞ்சிட்டு வருங்க. வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்கள் இந்த குப்பை மேனிக்கு ஒரு எதிரியாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை மேனி இலையில் சாறு பிழிந்து 1 டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து கொடுக்க மலத்தை நன்றாக இலகுவதோடு வயிற்றில் உள்ள புழுக்களையும் அழித்து வெளியேற்றுங்க. நீங்கள் சாப்பிடும் உணவுப் பொருட்களில் சத்துக்களை உறிஞ்சிக்கொண்டு உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்கும் புழுக்களை பற்றி நாம் படித்திருப்போம். அந்த வயிற்று புழுக்கள் காரணமாக எத்தனையோ பள்ளி மாணவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடால் பாதிக்கப்பட்டு இப்போவுமே இருந்துட்டு வராங்க. அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வாக இந்த குப்பை மேனி செடி இருக்குங்க. இந்த குப்பை மேனி இலையை பொடி விளக்கெண்ணெயில் கலந்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புழுகள் எல்லாமே செத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் குப்பை மேனி பொடியை பாலில் கலந்தும் சாப்பிடலாம். இந்த கர்ப்ப மூலிகையானது குப்பை மேனி உடலில் தங்கிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய குணமுடையதாக இருக்குது. இந்த குப்பை மேனி கீரையை சமைத்து சாப்பிடும் வழக்கம் ஆப்பிரிக்க நாடுகளில் இன்னும் பயன்படுத்திட்டு தான் வராங்க. அது மட்டும் இல்லாமல் நமது நாட்டை போலவே பாரம்பரிய மருத்துவத்திலும் ஆப்பிரிக்க நாடு சிறந்து விளங்குவதாக கருதப்பட்டு வருது.
மூட்டு வலி பிரச்சனைக்கு இந்த குப்பை மேனி ரொம்ப ஒரு நல்ல தீர்வாக இருக்குங்க. உடல் முழுவதும் வலி ஏற்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு இந்த குப்பை மேனி இலையின் சாறை நல்லெண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி வெளிப்பிரயோகமாக பயன்படுத்தலாம். வயதான தாத்தா பாட்டிகளுக்கு கால் மூட்டுகளில் ஏற்படும் வலியுடன் கூடிய வீக்கங்களுக்கும் இந்த குப்பை மேனி இலையை சுண்ணாம்பு கலந்து பூசிட்டு வந்தீங்கன்னா வலி படிப்படியாக குறைஞ்சிட்டு வருங்க. பாம்பு கடிக்கு கொடுக்கப்படும் சித்த மருத்துவங்களில் குப்பை மேனி தவறாமல் சேர்க்கப்பட்டு வருங்க. ஏன்னா இந்த குப்பை மேனியில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் அவ்வளோ இருக்குங்க. விஷமுறிவு மருத்துவத்தில் சிறந்து விளங்குவதே இந்த குப்பை மேனி தலதாங்க. அது மட்டும் இல்லாமல் சூரிய ஒளியை பொருத்துவதற்கு ஒவ்வொரு இலையும் அழகாக வெளியே நீட்டு கொண்டிருப்பது இந்த குப்பை மேனியின் சிறப்பாக இருக்குங்க. நேரம் கிடைக்கும் போது ஆங்காங்கே இருக்கும் குப்பை மேனியின் அழகை ரசித்து பாருங்க. குப்பையும் அழகாக தெரியும். குப்பைகள் அனைத்துமே பயனற்றதாக போவதில்லை. குப்பையிலிருந்து மின்சாரம் கிடைப்பது போல இந்த குப்பை மேனி செடியிலிருந்து நம் உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் மின்சாரம் உறுதியாக கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க. இது ஒரு சிறு செடி வகையை சார்ந்ததாக இருக்குங்க. இதனுடைய இலைகள் மாற்றடுக்காக அமைந்திருக்கும். சூரிய ஒளியை பெறுவதற்கு வெவ்வேறு அளவுள்ள இலைகளை உருப்பெடுத்திருக்குங்க. முட்டை வடிவ இலைகள் ஆண் பெண் மலர்கள் ஒரே மஞ்சரியில் தனித்தனியாக அமைஞ்சிருக்கும். இலைக்காம்புகளுடன் ஒட்டிய பூக்கள் கொண்ட அமைப்பாக இருக்குங்க. விதைகள் மூலமாக பரவும் தாவரம். இதை பராமரிக்க அதிக சிரத்தை எடுக்க நமக்கு தேவையில்லை. குறிப்பாக சொல்லணும்னா இந்த குப்பை மேனி தழை குப்பையில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு செடிங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மேனி தலையில் சோப்புகள் செஞ்சு பயன்படுத்திட்டு வராங்க. அதை பயன்படுத்துறதுனால இயற்கை கிருமிநாசி பண்புகள், அதாவது சருமத்தில் உள்ள பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகளை எதிர்த்து போராடி முகப்பரு மற்றும் தடிப்புகளை குறைக்க இது உதவுதுங்க. அது மட்டும் இல்லாமல் சரும பாதுகாப்புக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இந்த சோப்பு வெயில், தூசு, மாசு போன்றவற்றால் ஏற்படும் சரும பாதிப்புகளிலிருந்து பாதுகாத்து சரும நிறத்தை பொலிவாக்குகிறதுங்க இந்த குப்பை மேனியில் தயாரிக்கப்பட்ட சோப்பு. இந்த குப்பை மேனி இலையும் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குப்பை மேனி இலை, வேப்பங்கொழுந்து, விரலி மஞ்சள் ஆகியவற்றை சேகரித்து மாவு போல் நன்றாக அரைத்து படுக்கைக்கு போகும்போது மேல் உதட்டின் மேல் பூசிட்டு வந்தீங்கன்னா அதிக ரோமம் அல்லது மீசை போல் அருவருவாக இருக்கும் முடி உதிர்ந்து உதடுகள் பளிச்சுன்னு தெரியக்கூடியதாக இருக்குங்க. சாலையோரங்களிலும் வீதிகளிலும் தோட்டங்களிலும் வயல் வரப்புகளிலும் இது ஏராளமாக வளரக்கூடியதாக இருக்குங்க. இந்த குப்பை மேனி இலையால் பல் நோய், தீச்சுட்ட புண், பயிர் வகையின் நஞ்சு, வயிற்று வலி, வலி நோய், மூலம், நமைச்சல், குத்தல், இறைப்பு, மூக்குநீர் பாய்ச்சல், கோழை போன்றவற்றுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த வலி நிவாரணியாக இது இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குப்பை மேனி இலையுடன் சிறிது உப்பு சேர்த்து அரைத்து உடல் எங்கும் பூசி 15 நிமிடம் கழித்து குளித்துட்டு வந்தீங்கன்னா சொறி சிறங்கு மாதிரி சருமம் பொலிச்சுட்டு இருக்குங்க. இந்த குப்பை மேனி இலையை உணவு முறையாக சாப்பிட்டு வந்தால் திமிர்வாதமான நரம்பு பலவீனம், உடல் மதமதப்பு, கை கால் மதமதப்பு போன்றவைகள் நீங்குங்க. இந்த குப்பை மேனி இலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து புண், நச்சுக்கடி இவைகளுக்கு பற்று போட்டுட்டு வந்தீங்கன்னா தீப்பட்ட புண்களுக்கு பூசினால் புண் விரைவில் குணமாக கூடியதாக இருக்கும். இந்த குப்பை மேனி இலையை விளக்கெண்ணெய் விட்டு வதக்கி இளஞ்சூட்டில் படுக்கைக்கு பின் புண் மீது கட்டி வந்தால் புண் விரைவாக ஆறுவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் மூலம், பௌத்திர நோய்களுக்கும் இந்த குப்பை மேனி ஒரு சிறந்த நல்ல மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. நெஞ்சு கோழையை நீக்கவும், இருமலை கட்டுப்படுத்தவும், விஷக்கடி, இரத்த மூலம், வாத நோய், நமைச்சல், ஆஸ்துமா, குடல் புழுக்கள், மூட்டு வலி மற்றும் தலைவலி போன்ற பல்வேறு நோய்களை குணப்படுத்தவும் இந்த குப்பை மேனி பயன்படுத்தப்பட்டு வருது. இலை வாந்தி உண்டாக்கி கோழையை அகற்றுவதாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வேர் மலமிளிக்கையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த குப்பை மேனி இலையை பொறித்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து 1/2 ஸ்பூன் அளவு எடுத்து தேனில் கலந்து குழந்தைகளுக்கு கொடுத்து வந்தால் வயிற்றுப்புழுக்கள், மலப்புழுக்கள் வெளியேறுவதோடு நீரில் கலந்து கொடுப்பதன் மூலம் நல்ல ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தாக இது செயல்படுதுங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறை குழந்தைகளுக்கு கொடுப்பது நல்லது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் குப்பை மேனி தலையோட நன்மைகள் என்னென்ன, அதனுடைய இலை, செடி, வேர் இதெல்லாம் எதுக்கு பயன்படுத்திட்டு வராங்க, அதெல்லாம் பயன்படுத்துவதன் மூலம் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன். நீங்கள் இந்த குப்பை மேனி செடியை பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. அதை பொறிச்சு நான் சொன்ன டிப்ஸு எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா
உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடியதாக இருப்பீங்க. குறிப்பாக தோல் பிரச்சனை இருக்கவங்க இந்த செடியை பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா படிப்படியாக தோல் நோய்கள் குணமாவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க.